வெல்கம் பேக் மக்களே, நான் உங்களின் எம்எச்ஐ. இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 சம்மந்தமாக நியூஸ் தமிழில் ஒரு தவறான செய்தி பரவிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அந்த செய்தியுடைய கமெண்டுகளை நீங்கள் தொடர்ச்சியாக படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மக்கள் யாருமே நிறுவனத்தின் மேலே அதிருப்தியாக இல்லை. சில அறகுறையான செய்திகளை கேட்டுட்டு தான் நியூஸ் சேனல் அவங்களுடைய டிஆர்பிக்காகவும் நியூஸ்க்காகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதற்கான சரியான பதில்கள் நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மைவி3 ஆப் நீக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. அது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து முழுமையாக நீக்கப்படலை, மாறாக மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, புதிய மெம்பர்கள் சேரக்கூடாது. ஏன்னா EOW ஒரு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. 69 லட்சம் பேர் ஜாயின் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ புதிய நபர்கள் எக்ஸ்ட்ரா மறுபடியும் சேர்ந்தாங்கன்னா அந்த கவுண்ட்டோட மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அவங்களுக்கு அது சரியாக இருக்கக்கூடாது. அவங்க ஒரு மொத்த ஃபைலையும் கரெக்டாக சப்மிட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக புதிய நபர்கள் யாரும் சேராத வண்ணம் ஆப் தற்சமயத்துக்கு நீக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னும் யாரும் அதிர்ச்சியெலாம் யாரும் அடையலை. எல்லாருடைய அவங்கவுங்க மொபைலில் இருக்கிற ஆப்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் போன்ற ஒரு மோசடி புகார், அதாவது ஒரு தவறான புகார் எழுந்திருக்கிறதுனால அந்த புகாருக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கும் பொருட்டாக தான் எம்டி சரண்டர் ஆகிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இன்னும் கோர்ட் சொல்லலை இது ஒரு மோசடி நிறுவனம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளேயே மீடியா சேனல் மற்றெல்லாம் மக்களுக்கு பயமுறுத்தும் விதமாக இவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிட்ருக்காங்களே. நீங்களே அவங்களுடைய சேனலுக்கு கீழே உள்ள இந்த கமெண்டெல்லாம் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் நிறுவனத்தின் மீது நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கமெண்ட்லாம் பாருங்கள். ஆமாம், வீட்டில் இருந்தபடியே வருமானம் சும்மா ஒன்றும் அவங்க தரல. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் கம்பெனி வருமானம் கொடுக்குது. எல்லா மாநிலங்களிலிருந்தும் மையத்தில் உறுப்பினராக இருக்காங்கன்னா 5 ரூபாலேருந்து 1800 வரையும் அவங்களுடைய பர்ச்சேஸருக்கு தோதுவாக, அதே மாதிரி செலுத்தும் பணத்துக்கு அவங்க நிறுவனம் அவங்களோட சைட்லேருந்து அவங்களுடைய ப்ராடக்டை கொடுத்துட்றாங்க. அதாவது இங்கே கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு சுய விருப்பத்தோடு தான் யாரும் இதில் இணைகிறாங்களே தவிர யாருக்கும் நிர்பந்தப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ எந்த ஒரு பொருளையும் எதையும் கம்பெனி வாங்க வைக்கல. விருப்பம் இருக்க நபர்கள் இணைஞ்சு அவங்களுடைய பொருளாதாரத்துடைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த கமெண்டுகள்லாம் நீங்கள் படித்தாலே தெரியும் எந்த அளவிற்கு இந்த நியூஸ்காரங்க தவறான ஒரு விஷயத்தை அவங்களுடைய டிஆர்பிக்காகவும் நியூஸ்க்காகவும் பரப்பிட்டுருக்காங்கிறது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்புறம் இதில் முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவறான விஷயம். மைவி3 இன்வெஸ்ட்மெண்ட் என்பதே கிடையாது. முழுக்க பர்ச்சேஸ் மட்டும்தான். வியாபாரத்துடைய நமக்கான பொருட்களை வாங்கிறோம், அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கம், வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுவும் கம்பெனி அவங்களால எவ்வளோ காலம் கொடுக்க முடியுமோ அவங்களுடைய கம்பெனியுடைய யூசர் பேஸ் எக்ஸ்டென்ட் ஒரு கோடி 2 கோடி பேர் வரைக்கும் கொடுக்க முடியும்னா அது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி அதை கம்பெனி ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற ரீபர்ச்சேஸில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கம்பெனி 90 பொருளை பிரான்ச் 4 ஹப்பு 90 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 90 பொருட்களை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் எந்த நியூஸ் சேனலுமே தேவையில்லை. நியூஸ் சேனலுடைய நோக்கம் ஒரு கம்பெனியை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றியோ தவறான ஒரு நியூஸை போட்டால் மட்டும்தான் நிறையா வியூஸ் போவோம், மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நல்லதை பற்றி சொன்னாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டுனால தான் நியூஸ்காரங்க இந்த மாதிரி அறகுறையாக தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அவங்க தவறான முறையில் ஒரு சித்தரித்து இந்த மாதிரி நியூஸை வெளியிட்டுருக்காங்க. இதை பார்த்த மைவி3 உறுப்பினர்கள் தயவுசெய்து யாருமே என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம். நிச்சயமாக இதற்கான ஒரு முடிவு விரைவில் வந்துடும். அதே மாதிரி இந்த மாதத்துடைய கடைசிக்குள்ளே மேக்ஸிமம் செப்டம்பர் 5க்குள்ளே இந்த மைவி3 எம்டி சக்தியானந்த் அப்படிங்கிறவர் வெளியே வந்துடுவார். அவர் வந்துட்டார்னாலே பெரும்பான்மையான பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனவே இது போன்ற தவறான செய்தியை பார்த்து மைவி3 உறுப்பினர்கள் யாரும் பதட்டப்படவோ பயப்பட வேணாம். நிச்சயமாக எத்தனை பேர் மொத்தம் 69 லட்சம் பேர் உறுப்பினர்கள் கம்பெனியில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 பேர் பொருள் வரலன்னும் மீதி 3 பேர் மட்டும்தான் இப்போ சரியாக எங்களுக்கு பணம் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இது முழுக்க பல நபர்களால் அரசியல் பின்புலனாலும் அல்லது கார்ப்பரேட் சதினாலும் ஏற்பாடு செஞ்ச நபர்களாக இருக்குன்னு நமக்கு சந்தேகிக்கும்படி இருக்குது. ஏன்னா 69 லட்சம் பேர் இந்த கமெண்டில் இருக்கக்கூடிய 95% மக்கள் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம பொருள் வாங்கினாலே அதற்கு நம்ம ரிவ்யூவை தான் பார்ப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, வாங்கிட்டு அவங்க நல்லா இருக்குன்னாங்களா நல்லா இல்லைங்கிறாங்களா அப்படின்ட்டு. எனவே நம்ம
அந்த ரிவ்யூவை பார்க்கும் பட்சத்தில் முழுக்க நிறுவனம் எந்த விதத்துலையும் மக்களுக்கு அவங்களுடைய வருமானத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த புகார்னால் மட்டும்தான் இப்போது பணம் வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கே தவிர எந்த விதத்துலையும் மக்களுக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நிறுவனம் துளியாலும் நினச்சதில்லை. எனவே நீங்கள் நம்ம வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக நிறுவனம் அதற்கான வருமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. மேலும் இப்போ ரீசெண்டாக ஒரு கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு 5 பேர் நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டாக கோரிக்கை வச்சிருந்தனா 2 லட்சம் பேருடைய வாழ்க்கையை பாதிக்கும், 2 லட்சம் பேருடைய இதை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதனுடைய நியூஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த கமெண்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நிறுவனத்திற்கு சாதகமான நபர்கள், அதாவது நிறுவனம் எந்த விதத்துலேயும், அதாவது எம்டியும் சொல்லிட்டு போயிருக்காரு, எந்த விதத்துலேயும் யாருக்கும் வருமானத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வருமானத்தை கொடுப்போம் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எம்டி சீக்கிரம் வந்துடுவார். வாங்க அந்த தகவலையும் நம்ம இப்போ பார்ப்போம். ரீசெண்டாக அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இது. அதாவது 5 மாணவர்களுக்காக 2 லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாதுன்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று தான் மை வி 3 ஆர்ட்ஸோட இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து மை வி 3 ஆர்ட்ஸ் எம்டிக்கு வெகு விரைவில் பெயில் கிடைப்பதற்கு சாத்தியம் இருக்குது. ஏன்னா 5 பேர் கேஸ் கொடுத்து 69 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி தாராளமாக அவர் சீக்கிரம் பெயில் எடுத்து நம்ம மை வி 3 ஆர்ட்ஸ் கம்பெனியை சிறப்பாக செயல்படுத்தலாம். எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரும் மன உளைச்சல் ஏற்படுத்திக்காதீங்க. மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.